நிஜமா தான் சொல்றியா? இங்க சுத்தி இருக்கிற மலைகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு உங்களுக்கும் குதிரைகளை கொண்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இத பத்தி சொல்லலாம். அப்பதான் தேட ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஹெல்ப் பண்றேன். நில்லுங்க, இந்த பக்கம் போலாம். என்னாச்சு? இந்த பாதையை பாருங்க. இந்த பக்கமா போன மாதிரி இருக்கு. ஆனா ஒரே ஒரு குதிரை வேற திசையில இருந்து வந்து இந்த குதிரைங்களோட சேர்ந்து போயிருக்கு. ஓ, அப்ப அது நம்மளோட குதிரை இல்ல போல இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த குதிரை தான் மிச்ச குதிரைங்களை அந்த பக்கமா கூட்டிட்டு போயிருக்கும். இந்த பக்கமா வந்து அதுங்க இங்க இருந்து எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது? நானும் அதான் கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேஸ் ஆரம்பிக்க போகுது. ஆனா நம்மளோட குதிரைங்க இங்க இல்ல. ஆண்டி அகாடமிய வித்துதான் ஆகணுமா? அதுங்க எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும். அருமையா செயல்பட்ட மெஜஸ்டி. அது எவ்வளவு அழகா பாத்துக்குதுல. அதுங்களுக்கு பசிக்கும்ன்றதால இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்க. அந்த குதிரை பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது எந்த ஜாதியை சேர்ந்தது? ரொம்பவே விசேஷமான ஜாதி. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே, நம்மளால போட்டியில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மிஸ்டர் பிலிப், என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? மனசுக்குள்ள ரொம்ப பெரிய ஆளு நினைப்பா. அப்புறம் நீ இவங்க கூட சேர்ந்து சுத்துறியா? நீ ஸ்கூலுக்கு வந்துதானே ஆகணும். அப்புறம் பாபி, ஒரு விஷயம் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து தேடிக்கிட்டு இருந்த ஒரு இடத்தை நீ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. அதான் மெஜஸ்டிக் குதிரைங்க இருக்கிற இடம். மெஜஸ்டிக் குதிரைங்களா? அதெல்லாம் கட்டுக்கதைங்கன்னு நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. நான் என்னோட பிரதருக்காக அப்படி சொன்னேன். அதுங்க உண்மையானதுன்னு எனக்கு தான் தெரியும். அதுங்க ராஜாக்களுக்கு சொந்தமானது. இப்ப அதுங்க ஆல்பைன் லேண்ட்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அதான் சொல்லிட்டீங்களே. இப்ப நம்ம நிக்கிறது ஆல்பைன்ல தான். இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடம் எக்கோல் மாண்டானியாக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். முதல்ல நீங்க போட்டியில எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உனக்கு விஷயம் தெரியாதா? என் பிரதருக்கு கை உடைஞ்சதுனால அவனால போட்டியில கலந்துக்க முடியாது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அந்த குதிரையை வந்து தேடலாம். அதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன். ஆனா தேடி என்கிட்ட கொடுத்துடணும். இந்த ரேஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். இப்ப நாம எல்லாரும் கூடி இருக்கிறது ரேஸ் மைதானம். இன்னைக்கு போட்டியோட 2ஆம் நாள். இங்க 3.2 கிலோமீட்டர் ஹார்ஸ் ரேஸ் நடக்க போகுது. உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கும். இதுல கலந்துக்கிற ஆல்பைன் அகாடமியும் ஈக்குவல் மாண்டானியாவும் ஈக்குவல் பாயிண்ட்ஸோட இருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்க? சென்டர் ஈகோஸ்டர் சார்பா ஜேசன் ராண்டல் வந்திருக்காரு. இதோ ஈக்குவல் மாண்டானியாவை சேர்ந்த பிலிப் ஷினே தன் குதிரை ஹரிக்கனோட இங்க வந்திருக்காரு. இந்த முறையும் உனக்கு தோல்விதான். இங்க கூடியிருக்கிற அனைவருக்கும் ஒரு சின்ன செய்தி. ஆல்பைன் அகாடமி இந்த வருஷம் போட்டியில கலந்துக்கல. நாம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம். இதுக்கு மேல இந்த போட்டியில யாராலையும் கலந்துக்க முடியாது. ஒரு நிமிஷம், தாமதமா ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க ஆல்பைன் சார்பா கலந்துக்க போறாங்களா? அவங்க தான் பார்பி ராபர்ட். அவங்க குதிரை மெஜஸ்டிக்.